ரஞ்சிதா, இது ஆபீஸ் ரஞ்சிதா, இந்த மாதிரிலாம் பண்ணாத. நீ கொஞ்சம் தள்ளி நிக்கிறியா? இப்ப என்ன ஆச்சு ரஞ்சிதா? இப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க? யாராவது பார்த்தாங்கன்னா நல்லா இருக்காது. நீ கொஞ்சம் அழுத நிப்பாட்றியா ப்ளீஸ்? வீட்லதான் உண்மையை சொல்ல விடாம தடுத்தீங்க. என் வாழ்க்கைய நினைச்சு என்ன அழக்கூட விட மாட்டீங்களா? அதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா அருண்? ஐயோ, நான் அந்த மாதிரி சொல்லல ரஞ்சிதா. என்ன பிரச்சனை தெரிஞ்சா அதாவது செய்வேன்ல. நீங்க எதுவும் செய்ய மாட்டீங்க. உங்களால எதுவும் செய்யவும் முடியாது. ஏன்னா என்னோட பிரச்சனையே நீங்க தான். உங்களாலதான் நான் இங்க அசிங்கப்பட்டு நிக்கிறேன். அது உங்களுக்கு புரியுதா? என் சூழ்நிலை தெரிஞ்சும் நீ எப்படிலாம் பேசலாமா ரஞ்சிதா? சூழ்நிலைன்னு எப்பவுமே உங்களை பத்தி மட்டுமே யோசிக்கிறீங்களே. என் நிலைமை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தீங்களா அருண்? பொண்டாட்டிங்கிற உரிமை எனக்கு கிடைக்கலனாலும் நல்ல பொண்ணுங்கிற பேர் எனக்கு இருந்துச்சு. எல்லாரும் என் மேல அவ்வளவு அன்பா இருந்தாங்க. என்ன அந்த குடும்பத்துல ஒருத்தியாவே நினைச்சாங்க. அது எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல தொலைச்சிட்டு நிக்கிறேன். வேஷக்காரி, நாடகக்காரி, போய் சொல்றவ, இந்த பேர் தாங்க எனக்கு இப்போ மிஞ்சிருக்கு. எல்லார் கண்ணுக்கும் நான் இப்போ ரொம்ப தப்பான பொண்ணா தெரியறேன். எனக்கு ரொம்ப அவமானமா இருக்கு அருண். ஐயோ ரஞ்சிதா, நீ தாலியை மறைச்சிட்டேன்ற கோவத்துல தான் அவங்க அந்த மாதிரிலாம் பேசுறாங்க. இது எல்லாமே கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நாள் சரியாயிடும் ரஞ்சிதா. எதுவுமே சரி ஆகாது அருண். எத்தனை நாள் ஆனாலும் சரி, உங்களால இங்க எதையுமே சரி பண்ணவே முடியாது. அது எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு. நான் ஆபீஸ்க்கு போறப்பெல்லாம் அத்தை என்ன பார்த்தாங்கன்னு வைங்களேன், என்ன கூப்பிட்டு வச்சு பேசுவாங்க, பூ வச்சு விடுவாங்க, சாப்பிட்டியான்னு விசாரிப்பாங்க. ஆனா இன்னைக்கு அத்தை என்கிட்ட முகம் கொடுத்து கூட ஒரு வார்த்தை பேசல. யாரோ வேண்டாதவ மாதிரி என்ன பார்த்தாங்க. புருஷன் வந்தாலும் வரலனாலும் ஒரு மாசத்துல நீ வீட்டை காலி பண்ணியே ஆகணும்னு உங்க அக்கா சொன்னப்ப கூட அத்தை எதுவுமே பேசல. அப்பவே எனக்கு செத்துடலாம் போல இருந்துச்சு அருண். நம்ம மேல அதிகமா அன்பு வச்சிருந்தவங்களே நம்மள வெறுக்கிறது எவ்வளவு பெரிய வலி தெரியுமா? என் அக்காவாவது எனக்கு ஆறுதல் சொல்வான்னு நான் அவளை பார்க்க போனேன். அவளும் என் மேலதான் கோபப்படுறா, என்னதான் குறை சொல்லி திட்டுறா. எந்த தப்புமே செய்யாம நான் எதுக்குங்க எல்லார்கிட்டயும் பேச்சு வாங்கணும்? எனக்கு எதுக்குங்க இந்த தண்டனை? ஐயோ ரஞ்சிதா, உன் வலி வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நாதான்றதை நான் ஏத்துக்கிறேன். உன் கஷ்டம் எல்லாத்தையும் என்னால இப்பவே சரி பண்ண முடியாது. ஆனா எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடு ரஞ்சிதா. இது எல்லாத்தையுமே நான் கண்டிப்பா மாத்தி காட்டுறேன்.